Hello students, exercise 1.4 question number 2. Test for the commutative property of union and the intersection of the sets. Set P is equal to set of all x such that x is a real number between 2 and 7, and set Q is equal to set of all x such that x is a irrational number between 2 and 7. Dear students, we have to test for the commutative property of union and intersection. So you know the formula for union and intersection. The formula for union is A union B is equal to B union A, and for intersection is A intersection B is equal to B intersection A. So before verifying this, we have to listing the elements of real numbers and irrational numbers. First, let us know about the real numbers. The real numbers means the consisting of natural numbers, whole numbers, integers, rational numbers, irrational numbers. இதெல்லாம் கலந்த நம்பர்ஸ்க்கு பேர் தான் ரியல் நம்பர்ஸ். இது எல்லா நம்பர்ஸுமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஸோ அப்போ நம்ம இந்த ரியல் நம்பர்ஸில் இருக்கிற பிட்வீன் 2 and 7க்கும் பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம லிஸ்டிங் பண்ணணும். அதே மாதிரி irrational நம்பர் தனியாக நம்ம லிஸ்டிங் பண்ணணும். இன் பிட்வீன் த 2 and 7க்கு பிட்வீனில் இருக்கிற irrational நம்பரை நம்ம லிஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸில் 2க்கும் 7க்கும் பிட்வீனில் என்னென்ன ரியல் நம்பர்ஸ்லாம் இருக்குன்னா, there are lot of real numbers. For example, P is equal to set of all. இப்போ பிட்வீன் 2 and 7னா 2 வராது, 7 வராது, பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2.1 ஆரம்பிச்சு 2.2 எக்ஸெட்ரா 2.24 லைக் எக்ஸெட்ரா இது மாதிரி நிறையா நம்பர்ஸ் வரும். அப் டு 6.9 வரைக்கும் 99 கூட போடலாம். ஸோ இது மாதிரி நிறையா நம்பர்ஸ் வரும் நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸில். ஸோ இதில் முழு நம்பர்ஸ் நமக்கு ஒரு இன்டிஜர்ஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 வரும், 8 வரும், 4 வரும். ஸோ நிறையா நம்பர்ஸ் நம்ம இதில் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதெல்லாம் கலந்த நம்பர்ஸுக்கு பார்த்தா ரியல் நம்பர்ஸ். அப்போ இதுதான் பர்டிகுலராக நம்ம சொல்ல முடியாது. தேர் ஆர் லாட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 7. ஸோ 2க்கும் 7க்கும் பிட்வீனில் தேர் ஆர் லாட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பர்ஸ் மட்டும் வச்சு போடாமல் நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு Q செட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, x is a irrational number between 2 and 7. 2க்கும் 7க்கும் பிட்வீனில் இருக்கிற irrational number. ஸோ irrational நம்பர்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் the pi வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும் 22/7. இந்த 22/7 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3.1428571 இது மாதிரி எண்டிங்கே இல்லாமல் அந்த நம்பர் வந்து ரிப்பீட்டும் ஆகாது, எண்டிங் இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இதில் மாறி வந்திருக்கும். ஸோ அப்போது ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த கோஷன்ட் வந்து ஒரு எண்டிங்கே இல்லாமல் போயிட்டே கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்தால் இதெல்லாம் வந்து irrational நம்பர். அதே மாதிரி √5 நம்ம √5 கூட irrational நம்பரில் வரும். ஸோ பிகாஸ் √5ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, லாங் டிவிஷன் போட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. 5க்கு வேல்யூ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 2.2360679 இதே மாதிரி இதுவும் நம்ம லாங் டிவிஷன் போட்டு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் வேல்யூ ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே irrational நம்பர். அப்போது இந்த நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 7க்கு பிட்வீனில் தேர் ஆர் லாட் ஆஃப் irrational நம்பர்ஸ் இருக்கும். அப்போ இதுலேயும் நமக்கு நிறைய irrational நம்பர் வரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் 2.236 எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு 3.1428 எக்ஸெட்ரா. இது மாதிரி நிறையா நம்பர்ஸ் நம்ம இதில் என்ன பண்ணலாம், எழுதலாம். பட் பர்டிகுலர் நம்பர் இது மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம இது என்ன பண்ண போகிறோம், பை யூஸிங் த வென் டயக்ராம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அப்போ there are lot of numbers in the sets P and Q. So it is not possible to verifying by elements. So let us verifying by the Venn diagrams. So first we have to prove the first property. The first property is P union Q is equal to Q union P. இது commutative ப்ரூவ் பண்ண போறோம், ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும்.
So let the sets P ஒரு செட் எடுத்துக்கிறோம் and then Q னு அதுக்குள்ள ஒரு செட் எடுக்கிறோம். ஏன் நம்ம இப்படி எடுக்கிறோம்னா இதுல பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ்ன்றது ஒரு பெரிய பார்ட், அதுக்குள்ள இருக்கிற ஒரு சப் பார்ட் தான் வந்து irrational நம்பர். That is இங்க பாத்தீங்கன்னா since Q is a subset of P. Q is a subset of P. நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்ல பார்த்திருப்பீங்க சப்செட் ஆனது தெரியும். சோ அப்போ இது ஹோல் செட் ரியல் நம்பர் வந்து ஒரு பெரிய செட், அதுக்குள்ள இருக்க ஒரு சப்செட் தான் irrational நம்பர். அப்போ அந்த irrational நம்பர் எதுக்குள்ள வருது, நமக்கு P செட்டுக்குள்ள தான் வரும். அப்போ தட் இஸ் அந்த பெரிய செட் வந்து P செட், தட் இஸ் ரியல் நம்பர்ஸ், அதுக்குள்ள ஒரு சின்ன பார்ட் தான் வந்து Q. நம்ம இங்க P என்னன்னு எடுத்துக்கிறோம்னா the real numbers between 2 and 7. அதே மாதிரி Q இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா irrational number between 2 and 7. சோ அது மட்டும் நம்ம அசம்ப்ஷன் பண்ணிருக்கோம். சோ அப்போ Q is a subset of P ன்றதனால P க்கு உள்ள Q வை நம்ம டிரா பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ now let us state first for P. P is we have to shade the P. அப்ப P ஷேட் பண்ணும்போது Q வும் சேர்த்து ஷேட் ஆகும். ஏன்னா Q எதுக்குள்ள இருக்கு, P குள்ள தான் இருக்கு. அப்ப நீங்க P ஷேட் பண்ணும்போது Q வும் சேர்த்து ஷேட் ஆகும். So this is shaded region for P. Next we have to shade the Q. So set P, this is set Q. So we have to shade the set Q. அப்ப இதுல set Q ஷேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், உள்ள மட்டும் தான் வரும், Q பார்ட் மட்டும் தான் ஷேட் பண்ணும். because now we are shading the region of Q. so Q ஓட இது மட்டும் நம்ம என்ன பண்றோம், இப்போ ஷேட் பண்றோம். So next we have to verify the P union Q and Q union P. So first we are going to do the P union Q. P union Q. So set P, set Q. So you know already about P union Q means we have to shade the both P and Q together. So P யும் Q யும் சேர்த்து நம்ம இப்ப இதல ஷேட் பண்ண போறோம். அப்போ இது P, இது Q, ரெண்டுத்துலயும் ஷேட் பண்ணி இத மொத்தமா சேர்த்ததுல நம்ம ஷேட் பண்ண டோட்டலா ஓவரால் ஷேட் பண்ண போறோம். So we have to shade the whole part of the P and Q because here P union Q. So P union Q means we have to shade the P and Q together. So next we have to shade that Q union P. Q union P, that is this one, set P, set Q. Q union P. So Q union P means that also we have to shade the Q and P. So Q and P யும் சேர்த்து ஷேட் பண்ண போறோம். So we have to shade the Q union P. So Q union P னா Q and P யும் சேர்த்து டோட்டலா ஓவராலா ஷேட் பண்ண போறோம். So we have to shade the Q and P together for Q union P. So இது ஷேட் பண்ணியாச்சு. Now take it as equation 1 and take it as equation 2. From 1 and 2, from 1 and 2, P union Q is equal to Q union P. Both are equal. So ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும், இப்ப இதுல பாத்தீங்கன்னா union of, therefore union of sets is commutative. So first point finish பண்ணியாச்சு. Next is second point. Okay, now second point, that is P intersection Q equal to Q intersection P for intersection, commutative property of intersection. Now we have to shade for P intersection Q. So set P, set Q. So P intersection Q means we have to shade the common in both P and Q.
ஸோ இதில் பாருங்கள் இது P மட்டும் ஷேட் பண்ணி இதில் Q மட்டும் ஷேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம P இன்டர்செக்ஷன் Qனா இந்த Pலையும் ஷேடாக இருக்கணும், Qலையும் ஷேடாக இருக்கணும். அப்போ Pலையும் Qலையும் ஷேடாக இருக்கிற பார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q தான் ரெண்டுத்துலையுமே ஷேடாக இருக்குது. ஸோ we have to shade the Q. ஸோ அப்புறம் என்ன போகிறோம், P இன்டர்செக்ஷன் Qனா we have to shade the Q part. So next we have to draw the Venn diagram for Q intersection P. So set P, set Q. So this also we have to find out Q intersection P means Q லியும் P லியும் காமனா ஷேட் ஆகிற பார்ட் Q1 Q ரெண்டுத்துலயுமே என்ன ஷேட் ஆயிருக்கு காமனா பார்த்தீங்கன்னா Q மட்டும் தான் இதில் ஷேட் ஆயிருக்கு. So here also we have to shade the only Q. Therefore take it as equation 3 and take it as equation 4. So from 3 and 4 P intersection Q is equal to Q intersection P. So both are equal. Therefore intersection of sets is commutative. Okay, thank you students. So நம்ம ஏன் இங்கே எலமெண்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணலன்னா there are lot of elements. ஸோ இங்கே 2க்கும் பிட்வீனில் there are lot of ரியல் நம்பர்ஸ், அதே மாதிரி Qலையும் there are lot of irrational நம்பர். அப்போது பர்டிகுலராக நம்ம இந்த நம்பர் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாததுனால நிறையா நம்பர் இருக்குன்றதுனால நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இந்த சம்மை வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.